ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 2/2/2025 அவ்யக்த முரளி. பாபா சொல்கிறாங்க, இந்த வருடம் பணிவான கருவியாகி சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தி நிரந்தர மகாதானி ஆகுங்கள். இன்றைக்கி பாப்தாதா பல கரங்கள் கொண்டவர் இல்லையா? ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு கரங்கள் இல்லையா? ஸோ தன்னுடைய அனைத்து கரங்களையும் பார்க்குறார். உலகத்தில் எல்லா மூலையிலும் அவருடைய கரங்கள் இருக்குது. சில கரங்கள் அவர் முன்னாடியே சாக்கார ரூபத்தில் இருக்குது. அதாவது பாபா மீட்டில் இருக்கிறவங்க, அங்கே நேரடியாக வந்திருக்கிறவங்கள சொல்கிறார். சில கரங்கள் சூக்ஷ்ம ரூபத்தில் தெரிகிறாங்க. ஸோ பாபா எமர்ஜ் பண்ணி பார்க்குறார் அங்கே இல்லாத குழந்தைகளை. ஸோ பாபா தன்னுடைய பல கரங்களை பார்த்து சந்தோஷப்படுறார். எல்லா கரங்களுமே வரிசைக்கிரமமாக ஆல்ரவுண்டராக எவரடியாக கட்டளைக்கு கீழ்ப்படிந்த கரங்களாக இருக்குது. அதில் வரிசைக்கிரமம் கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இப்படி இருந்தால் தான் அவங்கள கரங்கள்னு பாபா சொல்லுவார் இல்லையா? ஸோ ஆனால் அதில் வரிசைக்கிரமமும் இருக்குது. பாபா ஒரு சிக்னல் கொடுத்தா போதும், வலது கரங்கள் என்ன சொல்லுவாங்க? ஓகே பாபா, சரி பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க. ப்ரெசன்ட் பாபா, இப்போவே பண்ணுறேன் பாபா, அப்படியே ஆகட்டும்னாங்களே. யார் அங்கே அப்படின்ட்டு ராஜா கட்டளை கொடுத்தானே அப்படியே ஆகட்டும்ட்டு பண்ணுவாங்களே. அந்த மாதிரி வலது கரங்கள் இருக்கிறாங்க. பாபா சிக்னல் கொடுத்த உடனே செய்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி கரங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விசேஷமான அன்பான குழந்தைகளை பார்க்கும்போது பாப்தாதாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்குது. பாப்தாதாவுக்கு ஆன்மீக போதை இருக்குது. பாப்தாதாவை தவிர எந்த தர்மாத்மாவுக்கோ அல்லது மகாத்மாவுக்கோ இத்தனை சகயோகிக்காரங்கள் கிடையாது உலகத்திலேயே. இல்லை, இயேசு கிறிஸ்து வராருன்னா வெறும் 12 சீடர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான். ஆனால் சிவபாபாவுக்கு பாருங்கள், உலகம் ஃபுல்லாக கரங்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஸோ அந்த போதை பாப்தாதாவுக்கே இருக்குதான். ஆனால் அந்த கரங்கள் எல்லாம் செயல்படுறாங்களா? அது ஒன்று இருக்குது இல்லை இல்லையா? பட் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் செயல்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸ்தூலமாக சேவை செய்யாட்டினாலும் அட்லீஸ்ட் பாபாவை நினைக்காவது முயற்சி பண்ணுவாங்க. அதில் வாயுமண்டலம் கிளியர் ஆகுது. ஸோ இத்தனை கரங்கள் என்னை தவிர யாருக்கும் இல்லைன்னு பாப்தாதாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். முழு கல்பத்திலையும் போய் பாருங்கள், யாருக்காவது இத்தனை கரங்கள் இருக்குதான்ட்டு. ஸோ ஆக்சுவலாக நிறைய இந்து தெய்வங்களுக்கு நிறைய கைகள் கொடுக்கப்பட்டது எல்லாமே பாப்தாதாவுடைய மகிமை தான். அவருக்கு தான் இத்தனை கரங்கள். அத்தனை கரங்களுடைய விசேஷங்களை பாப்தாதா பார்த்துட்டு இருந்தார். ஒட்டுமொத்த உலகத்திலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷமான கரங்கள் நீங்கள். சாதாரண விஷயம் கிடையாது. கடவுளுக்கு உதவி செய்யக்கூடிய கரங்கள் நீங்கள். எத்தனை கரங்கள் இன்னைக்கு பாபா முன்னாடி இந்த டைமண்ட் ஹாலுக்கு வந்திருக்குது பாருங்கள். ஸோ அப்போ டைமண்ட் ஹால் கட்டியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹாலுக்கு 18,000 பேருக்கு மேலே சகோதர சகோதரிகள் சாந்திவனில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ சாந்திவனில் தான் இப்போ பாபா வந்திருக்கிறாரு. 18,000க்கு மேலே அப்போவே வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களை கடவுளுடைய கரங்களாக அனுபவம் பண்ணுறீங்களா? அந்த போதை இருக்குது தானே இல்லையா? எனக்கு இத்தனை கரங்கள் இருக்குதுன்ட்டு பாபாவுக்கு போதை இருக்குது. ஆனால் உங்களுக்கு கடவுளுக்கே கரமாக இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு போதை இருக்குதா? ஒரு மினிஸ்டருக்கு கூட பிஏவாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கும் தெரியுமா? அவங்கக்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த மினிஸ்டர் பிஏனும். ஏன் அவங்க வீட்டில் கார் ஓட்டுறவங்களுக்கு அவ்வளோ போதை இருக்கும். அப்போ கடவுளுக்கு கரங்களாக
பிஏவாக இருக்கிறோன்னா உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும், இருக்குது தானே அந்த போதை. ஸோ எல்லோரும் எல்லா இடத்துல இருந்தும் இங்கே வந்திருக்கிறாங்க புத்தாண்டை கொண்டாடுறதுக்குன்னு. பாபாவுக்கு சந்தோஷமாக இருக்குது, பாபா கூட செலிப்ரேட் பண்ணணுன்னு வந்திருக்கிறாங்க. சரி, புத்தாண்டு உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துது? புது யுகத்தையும் புது ஜென்மத்தையும் ஞாபகப்படுத்துது. எந்த அளவிற்கு இதுக்கு முன்னாடி பிறவி உங்களுக்கு மிகவும் பழமையானதாக இருந்ததோ அதுக்கு ஈக்குவலாக புது உலகம், அதில் எடுக்கிற முதல் ஜென்மம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க போகுது. அது ரொம்ப ரொம்ப துக்கம் நிரம்பியது இதுக்கு முன்னாடி இருந்த பிறவி. ஆனால் இந்த புது பிறவி, புது யுகம், ஸோ பாபா புது யுகம்ன்றது சொர்க்கத்தை கூட சொல்ல, சங்கமயுகத்தை தான் சொல்கிறார். எவ்வளோ அழகானது இந்த முதல் ஜென்மம். முதல் ஜென்மமே சங்கமயுகம்தான். ஸோ இந்த பிரம்மா தான் அழுக்காகவும் இருந்தார், அழகானவராகவும் ஆகிறார். அதனால் ஷாம் சுந்தர்ன்றது இவருடைய மகிமை தான். அதிலும் குறிப்பாக ரெண்டுமாகவுமே இருக்கிறது பிரம்மா தான் இல்லையா? அழுக்காக இருந்து டக்குன்னு சுந்தராக மாறிறார். சொர்க்கத்தில் வெறும் சுந்தர்னு வேணால் சொல்லலாம், அழுக்கு கிடையாது அங்கே. ஸோ அப்படி இல்லைன்னா இப்போ பிரம்மாவை அழுக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை சுந்தர்னு சொல்லலாம். இப்போ எப்படி வருடத்தின் கடைசி நாளாக இருக்குது, அது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. இது வருடத்தின் கடைசி நாளுன்ட்டு இல்லையா? நியூ இயர் முரளி கடைசி நாள். அதேமாதிரி புத்தாண்டு உங்கள் முன்னாடி இருக்கிறதும் உங்களுக்கு தெளிவாக தெரியுது, இதோ வந்துடுச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்களுடைய புது யுகமும் புது ஜென்மமும் உங்கள் முன்னாடி தெளிவாக தெரிகிறதா? ஸோ பாபா ஆக்சுவலாக புது யுகம் புது ஜென்மம்ன்றது சொர்க்கத்தை தான் சொல்கிறாரு. ஸோ அது உங்கள் முன்னாடி தெளிவாக தெரியுதா? இன்றைக்கி நீங்கள் கடைசி ஜென்மத்தில் இருக்கிறீங்க, கடைசி ஜென்மமாக இந்த சங்கமயுக பிறவியை சொல்கிறாரு. ஆனால் நாளைக்கு நீங்கள் முதல் ஜென்மத்தில் இருக்க போகிறீங்க. ஸோ ரெண்டும் தெளிவாக தெரியுதா? எப்படி பழைய ஆண்டு முடிந்து புதிய ஆண்டு வரப்போகிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுதோ, இல்லை 9 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க முரளி எடுக்க, 12 மணி வரைக்கும் பாபா பேசுவார். அதுக்கப்புறம் கேக்கெலாம் வெட்டிட்டு கொண்டாடிட்டு போவார். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ பழைய வருடம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் புது வருடம் வரப்போகுது. அதே மாதிரி இந்த பழைய யுகம் உடனே புது யுகம் வரப்போகுதுன்றது உங்களுக்கு அதே அளவுக்கு தெளிவாக தெரியுதா அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆரம்பத்தில் ஸோ அந்தளவுக்கு தெளிவாக தெரியுதா? இப்போ கடைசி ஜென்மத்தில் இருக்கிறோம், நாளைக்கு புது ஜென்மத்தில் முதல் ஜென்மத்தில் இருக்க போகிறோன்ட்டு தெளிவாக இருக்குது தானே? உங்கள் முன்னாடி இருக்குதா அது? அடுத்த ஜென்மம், அடுத்த யுகம் உங்களால் பார்க்க முடியுதா? ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு இந்த அனுபவம் இருந்துச்சாம் பிரம்மா பாபாவை வச்சு. பிரம்மா பாபா எப்போவுமே தன்னுடைய புது ஜென்மத்தின் அந்த ராயலான உடம்பை பார்த்துக்கிட்டே இருப்பாராம், நாராயணன் உடம்பு. அது எப்படி இருக்குன்னா சூப்பராக சொல்கிறார் பாருங்களா, ஹேங்கரில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமோ. ஹேங்கரில் போட்டுக்க போகிற ட்ரெஸ்ஸு போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த உடம்பு அப்படியே தெளிவாக இருக்குது, தொங்கிட்டு இருக்குது. ஜஸ்ட்டு நான் போய் போட்டுக்க வேண்டியது தான். எப்போவுமே பிரம்மா பாபாவுக்கு அது கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. இது எவ்வளோ சூப்பரான பயிற்சி பார்த்தீங்களா? ஸோ பாபாவை ஃபாலோ பண்ணுங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்றதை அவர் சொல்கிறாரு பாருங்க. குறிப்பாக அவ்யக்த முரளியில் ஃபுல்லாக அதை சொல்கிறது தான். ஏன்னா ஆக்சுவலாக பிரம்மா பாபா கூடவே இருந்தவங்க கூட பிரம்மா பாபா என்ன பண்ணுறாரு உள்ளுக்குள்ளன்றது தெரியாது அந்த அளவுக்கு. பட் இப்போ தெரியுது இல்லையா என்னென்ன பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாருன்றது. அதனால் குழந்தைங்க
அவரை சந்திக்க போகும் பொழுது பிரம்மா பாபாவுடைய அனுபவம் என்னன்றதை அவங்க அனுபவம் பண்ணுவாங்களாம். இன்றைக்கி நான் ஒரு வயசான தாத்தாவாக இருக்கிறேன், நாளைக்கு கிருஷ்ணராக, குழந்தை கிருஷ்ணராக பிறக்க போகிறேன், மாறப்போகிறேன் அப்படிங்கிறது அவருடைய அனுபவமாக இருக்குமா. ஜஸ்ட் இந்த உடம்பு விட்டு அந்த உடம்பு எடுக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. இந்த கலியுகத்தின் பிரச்சனையிலேருந்து உங்கள் புத்தி தப்பிக்கிறதுக்கு இது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதிலும் குறிப்பாக அந்த கடைசி நேரத்தில் என்னென்ன ஆகுன்னே தெரியாது. நான் அந்த உடம்பு எடுக்க போகிறேன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சுற்றி இருக்கிற பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இந்த உலகத்தையே விட்டு போகிறது தான், புது யுகத்துக்கு போகிறது தான். ஸோ அந்த மாதிரி உலகமும் மாறும். இறந்த பிறகும் பேயாக மாட்டிக்கிட்டு எப்படா தப்பிக்கிற. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி உலகத்தை விட்டே கிளம்புறது தான்ட்டு. ஸோ அப்போ தான் வைராக்கியமாக பாபாவை நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பக்காவாயிடணும். அப்போ தான் அந்த போதையிலேருந்து நீங்கள் சொல்லும்போது அவங்க புரிஞ்சிக்குவாங்க. ஸோ பாபா அந்த பயிற்சியில் அனுபவத்தில் இருந்ததை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுதா? ஞாபகம் இருக்குதா? குறிப்பாக வயதானவர்கள், தாதி தீதிகள்லாம் பாபா கூடவே இருந்தீங்களே, ஞாபகம் இருக்குதா? இது சும்மா இன்று மற்றும் நாளைக்கான விளையாட்டு தான். ஆக்சுவலாக நேற்று இன்று நாளே இன்னும் படம் கூட வந்தது இல்லையா? ஸோ எந்த அர்த்தத்தில் அவங்க வச்சாங்களோ தெரியல. நேற்று இன்று நாளை தான் இங்கே விஷயமே. நேற்றாக இருந்தது தான் நாளையாக மீண்டும் மாறப்போகுது. ஸோ அதனால் இப்போ இன்று மற்றும் நாளை. ஸோ அந்த அளவுக்கு தெளிவாக உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு அனுபவமாகணும். ஸோ அப்படி அது கிட்ட வர வர அந்த குணங்கள் எமர்ஜ் ஆகும்னு பாபா சொல்கிறார். இன்றைக்கி சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீங்க, நாளைக்கு உலக ராஜ்ய அதிகாரியாக மாறிடுவீங்க. அதுக்கான ட்ரைனிங் இப்போ பஞ்ச தத்துவத்தினாலான இந்த உடலின் எந்த ஒரு உணர்வுக்கும் அடிமையாகாமல் இருக்கணும். நீங்கள் சொல்கிறதான் கண்ணு பார்க்கணும், வாய் பேசணும், எல்லாமே ஆத்மாவுடைய கட்டளைக்கு கீழே இருந்து நீங்கள் இந்த உடம்பை அப்படியே உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா, மனம் புத்தி உட்பட உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா உலக ராஜ்யம் உங்களுக்கு தான். ஸோ அப்போ நான் இப்படி இருக்கிறேன், உலக ராஜ்யத்தை அடையிறதுக்காக இப்படி இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இந்த பயிற்சி பண்ண எதிர்காலமும் உங்களுக்கு அனுபவமாகும். அந்த போதை இருக்குதா பாருங்கள். இன்றைக்கி சில குழந்தைங்க கிரீடம் அணிந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸோ சின்ன குழந்தைங்க, வெளிநாட்டு குழந்தைங்க உங்களுக்கு ரெட்ரீட்டுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கிரீடம் அணிஞ்சு உட்கார வச்சுருக்கிறாங்க. ஸோ என்ன போதை இருக்குது உங்களுக்குன்னு பாபா கேட்குறார். அந்த கிரீடத்தை அணியும் போது என்ன போதை இருக்குது? ஃபரிஸ்தான்ற போதை இருக்குதா உங்களுக்கு? ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு இந்த தேவதை இது எல்லாமே புதுசாக உங்களுக்கு இல்லையா? ஸோ ஏஞ்சல் அவங்களுக்கு அந்த மதத்திலேயே இருக்கும். ஸோ அந்த போதை இருக்குது, ஃபரிஸ்தாவின் போதை இருக்குது அவங்களுக்கு. ஸோ நாங்கள் போதையாக இருக்கிறோம்ட்டு அவங்க கையசைக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறார். சரி, இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன புதுமையை இந்த புது வருடத்தில் எடுத்துகிட்டு வர போகிறீங்க? இதுதான் முக்கியம். பாபா எதிர்பார்க்குறதெல்லாம் அந்த புதுமை புதுமை புதுமை. ஒவ்வொரு நாளும் புதுமை சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் இல்லை? அந்த நிகழ்ச்சியிலே மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை போட்ட அதே நிகழ்ச்சியை மீண்டும் 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 போட்டுக்கிட்டு இருந்தால் அது வரும். பட் ஆனால் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக புதுமையை புகுத்திக்கிட்டே இருக்கணும், மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 தடவை வராங்கன்னு வச்சுங்களேன். அந்த இப்போ கும்பமேளாவில் ஸ்டால் இருக்குது, ஃபஸ்ட் நாள் வராங்க. இந்த 2வது வரும்போது எல்லாமே நீங்கள் மாற்றி வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன தரும்? தினம் தினம் நம்ம பார்க்கணும். அதுமாதிரி புரிய வைக்கிறதுலையும் விதவிதமாக புரிய வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தினம் தினம் கேட்கணும்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு புதுமையை நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வர போகிறீங்க இந்த வருஷம்? ஏதாவது பிளான் போட்டிங்களா? ஸ்தூல சேவையிலும் புதுமை இருக்கணும். அடுத்தது பாபா சொல்கிற மாதிரி சூக்ஷ்ம சேவையோடு ஸ்தூல சேவையை பண்ணணும், மனச சேவையோடு.
நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ லட்சக்கணக்கில், ஏன் 2 லட்சம் கூட ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இந்த வருடம் என்ன புதுமையை எடுத்துகிட்டு வர போகிறீங்க? ஒரு பக்கம் மனிதர்கள் தங்களுக்கு ஏதாவது பிராப்தி அடையணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. முக்தி அடையணும், மோட்சம் அடையணும், அதுக்கான முயற்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது. எல்லாத்தையும் கேட்க விரும்புகிறாங்க, ஆனால் அதுவாக ஆகிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஸோ இன்றைக்கி இங்கிலீஷில் அந்த மகா கும்ப மேளாவில் 30 பேர் இறந்தாங்களே, ஸோ அதை வைத்து ஒரு சிஸ்டரோட எடுத்தோம். ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க, பிரதர், எல்லாம் மக்கள்லாம் குழம்பி போயிருக்கிறாங்க, எது உண்மைன்னு தெரியாமல். ஏன்னா அங்கே மகா கும்ப மேளாவில் இங்கே வர கூட்டத்துக்கு பதிலாக எல்லாம் ஈஷா யோகாவுக்கு போயிட்டுருக்குது பக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, காரணம் என்னென்னா அவங்களுக்கு எது உண்மைன்னே தெரியல, குழம்பி போயிருக்கிறாங்க. இன்னொன்று தைரியமும் இல்லை. என்னெல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்கணுன்னு ஆசை, ஆனால் அதுவாக ஆகிறதுக்கு தைரியம் இருக்குதா? காமத்தை விடுறதுக்கு, கோபத்தை விடுவதற்கு, அப்படியே தேவதையுடைய குணத்தை அப்படியே தாரணை பண்ணுறதுக்கு, கலியுகத்தின் குணம் கொஞ்சம் கூட வெளிப்படாத மாதிரி அழிக்கிறதுக்கு தைரியம் இருக்குதான்னா இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா முதல்ல அந்த ஆத்மாக்களுக்கு தைரியம்ன்ற சிறகு கொடுக்கணும். எப்படி தைரியம்ன்ற சிறகை கொடுக்கிறது? அதோடைய ஆதாரம் என்ன தெரியுமா? அனுபவம் தான். அவர்களுக்கு அனுபவத்தை கொடுங்கள் இல்லையா? ஒரு தடவை அனுபவத்தை சுவைச்சிட்டாங்கன்னா மீண்டும் மீண்டும் சுவைக்க தோணும், தானாக தைரியம் வந்துடும். ஒரு துளி அவங்களுக்கு அனுபவம் ஆனாலும் பிறகு நீங்கள் அதை அனுபவத்தின் சிறகுன்னு சொன்னாலும் சரி, அல்லது அனுபவத்தின் கால்கள்னு சொன்னாலும் சரி, தைரியமாக முன்னோக்கி பறப்பாங்க அல்லது நடப்பாங்க. அந்த சுவையை மட்டும் காட்டிடணும், அதான் முக்கியம். அந்த அனுபவத்தை நீங்கள் கொடுங்க. சூப்பராக சொல்கிறார் இல்லையா? ஸோ அந்த தேவதை எப்படி இருப்பாங்கன்றது உங்ககிட்ட ஒரு செகண்ட் அந்த அனுபவத்தை எடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு அர்த்தம், நீங்கள் அந்த நேரம் தேவதை சொரூபமாக இருக்கணும். எடுத்துட்டாங்கன்னா நானும் அப்படி ஆகணுன்ற ஆசையில் முன்னேற ஆரம்பிப்பாங்க, அந்த தைரியம் வந்துடும். ஸோ அனுபவம் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. ஸோ தைரியத்தின் சிறகு என்ன? அனுபவம். அனுபவம் கொடுங்க. அனுபவி மூர்த்தி, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அனுபவத்தில் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? இப்போ கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து இவங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பேசுவாங்க, பட் அந்த அனுபவம் பண்ணுறதுன்றது அவங்க பண்ணுறது கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு ஒப்பிப்பாங்க, மாணிக்க வாசகர் என்ன சொன்னார், பைபிளில் உள்ளது என்ன, இதை அப்படியே திரும்ப அப்படியே சொல்லுவாங்களே தவிர அந்த அனுபவத்தில் வருவது உங்களால் மட்டுமே முடியும். பாபாவை நினைத்தால் அந்த சுகஸ்வரூபமாக இருக்கிறது, இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் உங்களால் மட்டும்தான் முடியுன்றார். ஸோ சேவை செய்யும்பொழுது அந்த நாராயணனாகவே அவங்க அனுபவம் பண்ணணும் உங்களை. அதனால் விசேஷமாக இந்த வருடம் நீங்கள் நிரந்தர மகாதானியாக ஆகணும். நிரந்தரமாக, அது ரொம்ப முக்கியமானது, அதுதான் முக்கியமானது இல்லையா? மகாதானி. ஆனால் நிரந்தரமாக இருக்கிறீங்களா? நிரந்தரமாக சக்தியின் ஸ்வரூபமாகி மனதினால் அந்த சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களா? அதன் மூலமாக அவர்களையே சக்தியின் ஸ்வரூபமாக நீங்கள் மாற்றணும், உங்கள் மனதின் சக்தியின் மூலமாக. அதுக்கு சக்திகளை நிரந்தரமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ மகாதானியாகிய, மகாதானின்னா இடைவிடாமல் தானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, வைப்ரேஷனு, அந்த பாசிட்டிவான எண்ணங்களை. ஸோ மகாதானியாகி நிரந்தரமாக அவர்களுக்கு உங்களுடைய மனதினால், வைப்ரேஷனால் சக்தியின் அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த சக்தியை அவங்க அனுபவம் பண்ணணும் நிரந்தரமாக.
ஸோ அதை கொடுத்துக்கிட்டே இருங்க. அதை இப்போ மதுபன்றாங்க மகா கும்ப மேளால் பெரிய ஸ்டால் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக கூட்டம்லாம் நிறையவே வரும், வந்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க மும்முரமாக அதை சொல்வதில் தான் அதிக கவனம் இருக்கும். ஸோ அப்போ அந்த வைப்ரேஷன் கொடுக்கறது மற்றவர்கள் போக முடியாதவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம்ல 24 மணி நேரமும். இங்கே இருந்துக்கிட்டே அங்கே சேவை செய்கிறவங்க சம்பாதிக்கிற வருமானத்தை விட உங்களால் அதிகமாக சம்பாதிக்க முடியும். மனச சேவை இங்கே இருந்துக்கிட்டே அங்கே பண்ணுறதன் மூலமாக. இதெல்லாம் நல்ல வாய்ப்பு நமக்கு. அந்த எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்டால் இருக்கிற இடம்னு மட்டும் இல்லை, அந்த கும்பமேளாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அப்படி நிரந்தரமாக கொடுங்கன்றார். அந்த அனுபவத்தை கொடுங்க. சக்தி நிரம்பி இருந்தால் எப்படி இருக்குன்ற அனுபவத்தை கொடுங்க. அப்போ வீட்டுக்கு போனவுடனே அது குறையுதுன்னும் பொழுது எப்படி கோயிலுக்கு வந்தோடனே ஒரு வைப்ரேஷன் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிடுது. ஸோ அந்த மாதிரி அவங்க அனுபவம் ஆகணும், அனுபவம் பண்ணணும். அப்போ திரும்ப வரணும், அப்போ கேட்கணும் எப்படி அது குறையுது. அப்போ தூய்மையாகணும், இறைவனை நினைக்கணும்னு நீங்கள் சொல்லணும். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக ஞானத்தை தானம் பண்ணுங்க. உங்களுடைய செயல்களின் மூலமாக குணத்தை தாரணை பண்ணுங்க அவங்களுக்கு. ஸோ முழு நாளும் எண்ணத்தினாலேயோ வார்த்தையினாலேயோ செயல்னாலேயோ இந்த 3 ஸ்வரூபத்திலையும் மகாதானியாக நிரந்தர தானியாக தானம் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லையா. எண்ணத்தினாலேயோ வார்த்தையினாலேயோ செயல்னாலேயோ நீங்கள் தானம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ எப்போவாச்சும் தானம் பண்ணுறவர்களாக இருக்கக்கூடாது, அதுக்கான நேரம் இல்லை. இப்போ நிரந்தரமாக நீங்கள் வாயால் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் மனதினால சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மற்றவர்களுக்கு சக்தியை அனுபவம் செய்ய வைக்கிறது ஒன்று, நம்மளே அப்போ தான் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஏன்னா மாயா நமக்கும் பயங்கரமாக வரும் இல்லையா. சக்தி கொடுக்க கொடுக்க நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் எப்போவோ தானம் பண்ணுறவங்க இல்லை, எப்போவுமே தானம் பண்ணுறவர் ஆகுங்க. ஏன்னா இப்போ ஆத்மாக்களுக்கு நிரந்தரமாக அது தேவைப்படுது. எவ்வளவு துக்கம் யோசிச்சு பாருங்கள். திரும்புகிற பக்கமெல்லாம் துக்கம் இருக்குதுல்ல. பாபா குழந்தைகளே அப்பப்போ ஆட்டம் காண்றோன்னா அஞ்ஞானிகள் அது. அப்போ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு டக்குன்னு தோன்றும், ஐயோ பாபா ஞானம் கிடச்சே நம்ம இப்படி இருக்கணும்னா பாவம் அஞ்ஞானிகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுது இல்லை. அப்போ அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணுமே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மகாதானியாக ஆகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த சக்திகளை சேர்த்து வச்சுருக்கிறீங்கன்னு கணக்கு பாருங்கள். உங்கள் கணக்கில் எவ்வளோ சேமிப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்கிறார் இல்லையா, ஞானம், யோகம், சேவை, தாரணை. இந்த 4 சப்ஜெக்டில் நான் எத்தனை சதவீதம் சேர்த்து வச்சுருக்கிறேன்னு செக் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் கணக்கில் நீங்கள் எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படின்னா எப்படி நீங்கள் மகாதானி ஆக முடியும்? இருந்தால் தானே கொடுக்க முடியும். இப்போ எப்போவுமே நிரப்பிக்கிட்டே இல்லை இருக்கணும். ஸோ உங்களுடைய சேமிப்பு கணக்கை செக் பண்ணுறதுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் எண்ணம் சொல் செயலால் சேவை செய்கிறீங்க, ஆனால் அது சேமிப்பாச்சா இல்லையா அப்படிங்கிறதுடைய அடையாளம் என்னென்னா, சேவை செய்யும்போது முதல்ல உங்களுக்கு திருப்தி அனுபவமாகும். அப்போ தான் அது சேமிப்பாயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. பாபா குழந்தை ஆன புதுசில் உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன் அப்படின்னும் பொழுது இருக்கிற அனுபவத்துக்கும் இப்போ உலகத்துக்கு சக்தி கொடுக்கும்போது இருக்கிற அனுபவத்துக்குமே எவ்வளவோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ வார்த்தையினால் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க, அது உங்களுக்கு அனுபவம் ஆகாது, திருப்தி இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கே அந்த திருப்தி ஆகும். மற்றவர்களுக்கு எண்ணம் சொல் செயலால் நீங்கள் சேவை செய்யும் பொழுது அப்போ அந்த பாபா நினைவோடு நீங்கள் ஞானத்தை கொடுக்குற சேவை செய்யும்போது தான் அந்த திருப்தி இருக்கும். சேவை செய்யும்பொழுது முதல்ல தனக்குத்தானே திருப்தியாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்படி உங்களுக்கு திருப்தி கொடுக்காத சேவையே கிடையாது. அதுக்கு பதிலாக எது திருப்தி கொடுக்குதோ அதை செய்யுங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஸோ அது கூடவே நீங்கள், அதாவது முதல்ல நீங்கள் திருப்தி அடையணும். அடுத்தது நீங்கள் யாருக்கு சேவை செய்கிறீங்களோ அவர்களுக்கும் சந்தோஷத்தின் திருப்தி இருக்கணும். இருக்குதா? முதல்ல உங்களுக்கு திருப்தி இருக்கா? அடுத்தது அவங்கள திருப்திப்படுத்துனீங்களா? ஸோ 2 பக்கமும் திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம், உங்களுடைய சேவையின் கணக்கில் சேமிப்பு ஆகலை, இந்த சேவையின் பலன் சேமிப்பு ஆகலைன்னு புரிஞ்சுக்கலாம் திருப்தி இல்லைனாலே. ஸோ திருப்தி இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. சில சமயம் பாப்தாதா குழந்தைகளுடைய சேமிப்பு கணக்கை பார்க்குறார். சில சமயம் ரொம்ப உழைப்பும் அதோடைய சேமிப்பு கணக்கும் ரொம்ப கம்மியாகவும் தென்படுது. கடின உழைப்பு பண்ணுறாங்க, இருந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் சேமிப்பாகுது. அதற்கான காரணம் என்ன? ஸோ 2 பக்கமும் திருப்தி இல்லாதது தான் அதற்கான காரணம். இல்லை, நீங்களும் திருப்தியாக நிரம்பி இருந்து சேவை பண்ணணும். அவர்களுக்குள்ள அந்த திருப்தியின் சக்தியை அனுபவம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கணும். அது மனதினால் நீங்கள் வைப்ரேஷன் பரப்புறதன் மூலமாக அது சாத்தியம். ஒருவேளை உங்ககிட்டையோ அல்லது மற்றவர்களாலேயோ திருப்தியை அனுபவம் பண்ண முடியலை, அந்த அனுபவம் ஆகலை உங்கள் பக்கமோ இல்லை அது நீங்கள் யாருக்கு சேவை பண்ணுறீங்களோ அவங்களுக்கோ திருப்தி அனுபவம் ஆகலை அப்படின்னாலே சேமிப்பு கணக்கு குறையுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாபா உங்களுக்கு உங்களுடைய சேமிப்பு கணக்கை அதிகரிக்கிறதுக்கான சாவி, ரொம்ப ஈஸியாக அதிகரிக்கிறதுக்கான தங்க சாவி கொடுத்துருக்கிறார். அது என்ன சாவி தெரியுமா? அதை அடைஞ்சிட்டீங்க தானே? ஸோ உங்களுடைய சேமிப்பு கணக்கு நிரம்பி வழியணும் ரொம்ப ஈஸியாகவே அப்படின்னா அதுக்கான தங்க சாவி என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நீங்கள் எண்ணம் சொல் செயலால் சேவை பண்ணுறீங்களோ அப்போ நான் கருவின்ற உணர்வு இருக்கணும், அந்த பணிவு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை, கருவின்னு நினைக்கலாம், அடிமைன்னு நினைக்கலாம், எப்படி வேணாலும் நினைக்கலாம். ஸோ நான் ஒரு கருவின்ற அந்த உணர்வும் அந்த பணிவின் உணர்வும் தூய்மையான நோக்கம் மற்றும் ஆன்மீக, அதாவது ஆத்ம உணர்வுடைய அன்பின் உணர்வு. ஸோ இந்த நிலையில் நிலைத்திருந்து நீங்கள் சேவை செய்தால் பிறகு அந்த ஆத்மாக்களுடைய ஆசைகள் எல்லாமே இந்த உணர்வுனால் தானாகவே நிரம்பிடும்ன்றார். எந்த உணர்வுனால? கருவின்ற உணர்வு இருக்கணும். ஸோ இதில் நிலைச்சி இருக்கணுன்றார். அதான் முக்கியமானது. நான் கருவி, ஏன்னா டக்குன்னு மறந்துடுது இல்லையா? ஸோ நான் வெறும் கருவி, நான் ஒரு வேலைக்காரன்ற அந்த பணிவு, அவர்கள் மாறணுன்ற சுபமான எண்ணம் மட்டும், அந்த ஆன்மீக அன்பு இன்னொரு ஆத்மா மேலே. ஸோ இந்த நிலையோடு நிலைச்சிருந்து நீங்கள் சேவை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு சேவை செய்கிறீங்களோ அந்த ஆத்மாவின் ஆசைகள் தானாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த உணர்வுகள், நான் ஒரு கருவி, அந்த ஆத்மா நல்லா இருக்கணும், இந்த உணர்வுகளே தானாகவே அந்த ஆத்மாக்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும். மனிதர்கள் இப்போ ஒவ்வொருத்தருடைய மோட்டிவ், நோக்கம் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ யாராவது கருவியாகி ஏதாவது பண்ணுறாங்களா அல்லது அகங்காரத்தின் நோக்கத்தோடு பண்ணுறாங்களா? எங்கே கருவின்ற
அந்த பாவனை இருக்குதோ அப்போ தானாகவே பணிவின் உணர்வும் இருக்கும். அதனால் செக் பண்ணுங்க, நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதிலும் குறிப்பாக இப்போ சமீபமாக சிலர் இந்த வார்த்தைகளெல்லாம் கூகுளில் தேடினீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் வரும், சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும், இன்ட்ராகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த பாம்பு தயாரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும். ஸோ அப்போ அதை கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா மனிதர்கள், ஒவ்வொருத்தருடைய நோக்கம் என்னன்ட்டு. ஸோ எங்கே அந்த பணிவு அப்படின்ற, அதாவது நான் வெறும் கருவி தான் அப்படின்ற அந்த எண்ணம் பாவனை இருக்குதோ தானாகவே அங்கே பணிவு இருக்குன்ற. ஸோ அதனால் செக் பண்ணுங்க, நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன், எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன். இந்த நேரத்தில் மட்டும்தான், இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் சேமிக்கிறதுக்கான யுகமே இது. இதுக்கப்புறம் சேமிக்கிறதில்ல, 5000 வருஷமும் செலவு தான் பண்ண போகிறீங்க. சேர்க்க வேண்டிய நேரம் இந்த நேரம் தான். முழு கல்பமும் இப்போ நீங்கள் சேர்த்ததோடைய பலனைத்தான் அனுபவிப்பீர்கள். பாருங்கள், அரை கல்பம் சொல்லலை, முழு கல்பம் சொல்கிறார். அதான் விஷயமே. இப்போ சேர்த்து வச்சதோடைய மீதியை தான் இப்போ வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம். சங்கமயுகத்தில் சேர்த்து வச்சதோடைய மீதியை தான். ஸோ பெரும்பான்மையான பாபா குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனை வர காரணம் என்னென்னா, அது தீர்ந்துடுச்சு. அது தீர்றதுக்குள்ளே பாபா பிடிக்கிறாரு. பட் நம்ம அலட்சியமாக இருக்கும்போது இன்னும் காலி ஆகிடுது. ஸோ மெயினாக பாபா சம்பாதிக்கிற நேரம் இந்த நேரம் மட்டும்தான், முழு கல்பத்துக்கும் சொல்லியிருக்காரு. அது பெரிய விஷயம். ஜென்ரலாக அரை கல்பத்துக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறோமோ அதன் அடிப்படையில் தான் செல்வம் வரப்போகுது. ஸோ 5000 வருஷத்துக்கு தாங்குகிற அளவுக்கு நல்லா ஆழமாக தெய்வீக குணத்தை தாரணை பண்ணணும், யார் மேலேயும் வெறுப்பு இல்லாமல். ஸோ அப்படித்தான் கடைசி ஜென்மத்திலையும் வைர வியாபாரி ஆகிறார் பிரம்ம பாபா. யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த வருஷம் எந்த விசேஷ கவனத்தை ஒவ்வொரு குழந்தைகளும் கொடுக்கணும். உங்களுடைய சேமிப்பு கணக்கை செக் பண்ணுங்க. செக்கராகவும் மாறுங்கள், மேக்கராகவும் மாறுங்கள். சேமிப்பு கணக்கை செக் பண்ணி அதை உருவாக்குங்க. ஏன்னா நேரத்தின் அருகாமையின் காட்சிகளை பார்க்குறீங்க இல்லையா? அப்பயே பாப்பா சொல்லியிருக்காரு, இப்போ ரொம்பவே பார்க்குறோம். ஒரு விதத்தில் இன்டர்நெட்டு புரட்சி வந்ததெல்லாம் நல்லதாக போச்சு. ஏன்னா இல்லாட்டினா அவ்வளோவா நியூஸை பார்க்க மாட்டோம், எங்கேயோ நடக்குது அப்படி அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டோம். இப்போ கையிலே மொபைல் இருக்கிறதுனால தினம் தினம் பார்க்குறோம். அந்த மாதிரி நியூஸ் வைரலாகவும் ஆகுது. ஸோ அலட்சியப்படுறதுக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது இனிமேல்ட்டு. இங்கே எல்லோரும் பாபாவுக்கு சமமாக ஆகியே தீருவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க தானே? ஸோ யாரெல்லாம் இந்த சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க கை தூக்குங்கன்றார். ஏன்னா பாபா குழந்தை ஆகிறோம்னாலே இந்த சத்தியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இந்த சத்தியம் உறுதியாக இருக்குதா, அல்லது சும்மா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கு தான் சத்தியமே பண்ணியிருக்கிறீங்களா? சத்தியம் உறுதியாக இருக்குதுன்னு. ஸோ அப்போ கண்டிப்பாக சேமிப்பு கணக்கு இருக்கணும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக. நிறைய பாபாவுக்கு சமமாக ஆகணும்னா சேமிப்பும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக இருக்கணும் தானே? பிரம்மா பாபாவுக்கு சமமாக நீங்கள் ஆகணும். பிரம்மா பாபாவுடைய விசேஷ தெய்வீக குணங்களாக, தெய்வீக நடத்தையாக எதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க? ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும்
அவர் நான் சொன்னாரா பாபான்னு சொன்னாரா? நான் இதை செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. பாபா என்னை செய்ய வச்சுட்டு இருக்கிறாருன்னு தான் சொன்னார். இப்போ கூட நீங்கள் யாரை சந்திக்க வந்திருக்கிறீங்க? பாபாவை சந்திக்க வந்திருக்கிறீங்க. ஸோ அதனால் இங்கே பிரம்மா பாபாவை சந்திக்க வந்திருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறது கிடையாது. அப்போ நானுன்ற எந்த உணர்வும் நானுங்கிற எந்த ஞானமும் அங்கே இல்லை. அதை நீங்கள் பார்த்தீங்க தானே? ஒரு முரளியிலும் எத்தனை தடவை அவர் பாபா பாபான்னு ஞாபகப்படுத்தினார். ஸோ பாபாவுக்கு சமமாக ஆகிறது அப்படின்னா முதல் வேலையை நீங்கள் பண்ண வேண்டியது நானுன்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் பண்ணுறது. அதுதான் பாபாவுக்கு சமமாகிறது. இதுக்கு முன்னாடியே கூட பிராமணர்கள் மத்தியில் நானுன்ற உணர்வு ரொம்ப ராயலாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ வெளிப்படையாக தெரியாது, ஆனால் அது ரொம்ப ராயலாக வச்சுருக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா? இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? எல்லோருமே பாப்தாதாவுடைய பிரத்யட்சமாகணும்னு விரும்புகிறீங்க. பாப்தாதாவை நாம் வெளிப்படுத்துவோம் அப்படின்ட்டு அதற்காக நீங்கள் நிறைய திட்டங்கள் கூட உருவாக்குனீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல திட்டங்கள். பாப்தாதாவுக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் இந்த நானுன்ற ராயல் ரூபா மாயா ராயல் ரூபா உணர்வு இருக்குது இல்லையா உங்களுடைய திட்டத்தில், அது இந்த வெற்றியை கணிசமான முறையில் குறைச்சிடுச்சு. அந்த நானுன்றது இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா திட்டம் வந்துடும் இல்லையா? எங்கள் ஏரியா எங்கள் சென்டர் நாங்கள் தான் பண்ணுவோம், மற்றவங்க பண்ண மாட்டாங்க, மற்ற இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். அப்போ அது ராயல் ரூபா மாயா தானே? அது பேர் வரணும், புகழ் வரணும். ஸோ இது எல்லாமே ராயல் ரூபா மாயா. அந்த நான் என்னை முன்னிலைப்படுத்துறது இது வெற்றியை ரொம்பவே குறைச்சிடுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், சேவையில் வெற்றி இல்லைன்னா அது காரணம் ஏதோ ஒரு சுயநலம் இருக்குது அப்படின்னு பாபா சொல்வார். சுயநலம் கொஞ்சம் கூட இல்லைன்னா அந்த சேவை வெற்றி பெறும் அப்படிங்கிறார். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் வார்த்தையிலும் செயலிலும் இயல்பாகவே பாபா பாபான்ற உணர்வு மட்டும் இருக்கட்டும். நானுன்ற உணர்வு இருக்கக்கூடாது. செய்விப்பவர் பாப்தாதா என்னை செய்ய வைக்கிறார். இதுதான் ஜெகதம்பாவுடைய விசேஷ தாரணையாகவும் இருந்தது, அம்மாவுடைய தாரணை. ஸோ ஜெகதம்பாவுடைய ஸ்லோகன் ஞாபகம் இருக்குதா? ஸோ பழையவர்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பீங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள். யார் கட்டளை கொடுக்கிறாரோ அவர் என்னை வழி நடத்துகிறார். இதுதான் உங்களுடைய ஸ்லோகனாக இருந்தது. ஸோ எங்கேயோ போகிறதுக்கு ஒரு சிஸ்டரை பாபா சொல்கிறாரு. அவங்க ஐயோ நான் போக மாட்டேன் பாபா அப்படின்னாங்க. அப்போ பாபா இந்த குழந்தை நல்ல குழந்தைன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அம்மா கூப்பிட்டு பாபா ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அவரே கூட இருந்து வழி நடத்தவும் செய்வார், நம்ம வெறும் கருவியாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு அந்த சிஸ்டருக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அது அம்மாவுடைய தாரணையாகவும் இருந்தது. கட்டளை கொடுப்பவர் அதை செய்ய வைக்கவும் தெரியும்.
இதுதான் ஜெகதம்பாவுடைய விசேஷ தாரணை. ஸோ நீங்கள் நம்பர் 1 வரணும், பாபாவுக்கு சமமாக ஆகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த நான்ன்ற உணர்வை முற்றிலுமாக முடிச்சிடுங்க. பாபா பாபான்றது மட்டும்தான் உங்கள் உதட்டில் எப்போவுமே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய நடத்தையிலும் முகத்திலும் பாபாவுடைய சித்திரம் தான் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கணும். இல்லை, நினைவெல்லாம் பாபாவாக இருக்கும் பொழுது அதுதான் வெளிப்படும் உங்களுடைய செயலிலும் முகத்திலும். அப்போ என்ன ஆகும்? தானாகவே பிரத்யட்சமாகும். பாப்தாதா இந்த நான்ன்ற ராயல் ரூப பாடலை ரொம்ப ரொம்ப கேட்டுட்டு இருக்கிறார். எங்கே பார்த்தாலும் நான் சூப்பராக பண்ணேன், நான் நினச்சது சூப்பராக இருந்தது, என்னோடய பிளான்னு அதுதான் நடக்கணும். இந்த நான்ன்ற உணர்வு உங்களை ரொம்ப ஏமாத்திடுது. நீங்கள் எதை பற்றியாவது சிந்திக்கலாம், பேசலாம், ஆனால் நான் ஒரு பணிவான கருவின்ற உணர்வோடு சிந்திங்க, பேசுங்க. அப்படின்னு அர்த்தம். செய்ய வைக்கிறது அவர், நான் வெறும் கருவி. அந்த உணர்வில் நீங்கள் பிளான் போடுங்க, பேசுங்க, சிந்தனை பண்ணுங்க. பாபா சூப்பராக பண்ண வச்சார், எல்லாம் பாபா அற்புதம், ஆஹா பாபா, ஆஹா பாபா, இப்படித்தான் வரணுமே தவிர வா நான் சூப்பராக பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வரவே கூடாது. பாப்தாதா ஏன்னா ஒரு சேவை பண்ணும்போது அந்த இடத்துக்கு கூட்டம் வர்றது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதிலே பாபாவுடைய, அதாவது கூட்டம் வர இடத்துக்கு போனால் கூட நம்ம இடத்துக்கு வரணுமே. அவங்க கோயிலுக்கு வந்திருப்பாங்க, கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட வரணும்னு அவசியம் கிடையாது இல்லை. ஸோ பாபா இழுத்துட்டு வர்றாரு இல்லை. ஸோ இத்தனைக்கும் அங்கே நம்ம யாரையும் கூப்பிடக்கூட மாட்டோம். அந்த படத்தை பார்த்து அவங்களே நிற்பாங்க. ஸோ அது பாபா பண்ணுறது தானே. அதே மாதிரி அங்கே பேசுகிறது, அதை அந்த நேரம் அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பாபா குழந்தையாகும்போது சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்டுனால தான் ஆனான்னுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை அவங்க இருக்கும்பொழுது எப்படி உங்களுக்கு டச் ஆச்சு, அந்த பாயிண்ட்டை நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணாததாக கூட இருக்கலாம். ஸோ யாருக்கு எந்த பாயிண்ட்டு டச் பண்ணால் பாபா குழந்தை ஆவாங்களோ அந்த பாயிண்ட்டை நம்ம வாய் வழியாக பாபா வர வைப்பார். சில சமயம் தேவைப்பட்டால் நமக்குள்ளே பிரவேசம் ஆகி கூட வர வைப்பார். ஸோ அப்படி சேவை பண்ணுறவர் அவர். உடம்பில்லாத காரணத்தினால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை புரிஞ்சிக்கணும். நான் வெறும் கருவின்ற பணிவு இருந்து பணிவோடு நீங்கள் பேசுங்க, அதை உங்களோட பழக்கமாக்கிக்கோங்க. நினைக்கிறதுல கூட அதிகாலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து எல்லாமே பாபா பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ பாபா ஒரு ஆன்மீக பயிற்சியை கற்றுக் கொடுத்தார் முதல்ல. ஸோ அது என்ன பயிற்சி? ஒரு நொடியில் எஜமானர், அடுத்த நொடிய குழந்தை. உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு பகிரும் பொழுது நீங்கள் எஜமானராகிடுங்க. பிறகு பெரும்பான்மையானவர்கள் ஒரு முடிவு எடுத்த உடனே குழந்தையாயிடுங்க. கருவி, அவ்வளோதான் இல்லையா? ஒரு கருவி. இது நான் சொன்னதுக்கு எதிராக நடத்தினதா அப்படின்னு நினைக்கூடாது. இது பாபா எடுத்த முடிவு, அதில் தான் நன்மை இருக்குது. அது என்ன நன்மைன்னு நமக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பாட்டு கண்ணை மூடிட்டு பண்ண வேண்டியது தான். அப்போதைக்கு உங்களுக்கு தெரியாது, அப்புறம் தான் புரியும், வாவ் சூப்பர் அப்படின்ட்டு. ஸோ நான் எஜமானராகவும் இருக்கிறேன், குழந்தையாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிற ஆன்மீக பயிற்சி ரொம்ப 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 முக்கியமான பயிற்சி. அதனால் இந்த பாப்தாதாவுடைய பாடத்தில் முக்கியமான இந்த 3 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன வார்த்தை ஞாபகம் இருக்குதா? எண்ணத்தில் நிராகாரியாக இருங்க.
வார்த்தைகளில் அகங்காரமற்றவராக இருங்க. செயலில் நிர்விகாரியாக இருங்க. சமசப்பர் இல்லையா? உடல் இருக்குதுன்ற உணர்வே இல்லாமல் தான் நீங்கள் சிந்திக்கணுன்ற. ஏன்னா உடல்ன்ற உணர்வு வரும்போது தான் அந்த சுயநலம்லாம் வரும். வெறும் ஒளிப்புள்ளி மற்ற ஒளிப்புள்ளிகளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா அவங்க என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். இந்த உணர்வில் ஒரு திட்டம் போடுங்க. அல்லது எந்த எண்ணத்தை உருவாக்கணும்னாலே நிராகார நிலையிலிருந்தே உருவாக்குங்க. வார்த்தையில் கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாமல் இருக்கணுன்றதில் கவனம் வைங்க. ரொம்ப முக்கியம் அது. செயலில் எந்த விதமான விகாரமும் வந்துடக்கூடாது. எனது வெளிப்படையாகவே தெரியும். இந்த மூணுத்திலும் கவனம் வைங்க. பாபா சொல்றார், நிராகார நிலையிலிருந்து எண்ணங்களை உருவாக்குங்கள். எல்லாத்தையும் மறந்தாலும் இந்த 3 வார்த்தையை மட்டும் மறக்காதீங்கன்ற. கடைசி வரைக்கும் இந்த பயிற்சி தான் இல்லையா? பாபா சரீரத்தை விடும்போது கூட பிரகாஷ் மணிதாதி கையை பிடிச்சிட்டு இதை தான் சொல்கிறார், நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னெலாம் சொல்லலை இல்லையா? நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. இந்த 3 வார்த்தைகளின் பாடம் சாக்கார ரூபத்தின் பரிசாக இருக்குது. பிரம்மா பாபா மேலே உங்களுக்கு அன்பு இருந்துச்சு சாக்கார ரூபத்தில். இப்போ கூட சில இரட்டை வெளிநாட்டினர் தங்களுடைய அனுபவங்களை சொல்கிறாங்க. எங்களுக்கு பிரம்மா பாபா மேலே அளவற்ற அன்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அனுபவமாகுது. அவர் சூக்ஷ்மதனவாசியாக ஆன பிறகு அவங்க பார்க்கல, சாக்காரத்தில் பிரம்ம பாபாவை பார்த்ததில்லை. இருந்தாலும் அவ்வளோ அன்பு இருக்குது நமக்கும் இல்லையா? ஸோ பாபா கேட்குறார், இரட்டை வெளிநாட்டினர்களுக்கு பிரம்ம பாபா மேலே அதிக அன்பு இருக்குது தானே? ஸோ யார் மேலே நமக்கு ரொம்ப அன்பு இருக்குதோ அவங்க கொடுக்குற கிஃப்டை ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுருப்போம் தானே? அது சின்ன கிஃப்டாக கூட இருக்கலாம். எப்போ ஒருத்தர் மேலே ஆழமான அன்பு இருக்குதோ அப்போ அவங்கக்கிட்ட இருந்து கிடைத்த அந்த பரிசை நம்ம ரொம்ப பத்திரமா மற்றவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அப்படி நமக்கு பாபா கொடுக்குற மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த 3 வார்த்தைகள், நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. சதா ஞாபகம் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் பிரம்மா பாபா மேலே அன்பு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா பிரம்மா பாபா சொன்ன இந்த 3 வார்த்தைகளின் மீதும் உங்களுக்கு அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை, அங்கே வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தையே தேவனாக இருந்தது அப்படின்னு பைபிளில் வரும் இல்லை? இங்கே இந்த வார்த்தை தான் பாபா, அதை புரிஞ்சுக்கணும். இல்லை, எனக்கு பாபாவை பிடிக்கும் ஆனால் அவர் சொல்கிறது பிடிக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்ததே இதை சொல்லத்தான். அதே தான் பிரம்மா பாபாவுக்கும் பொருந்தும். ஸோ அப்படி நீங்கள் இந்த 3 வார்த்தைகளின் மீது அன்பு வச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதன் மூலமாக சம்பூர்ணமாகிறதும் பாபாவுக்கு சமமாகிறதும் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். அதனால் பிரம்ம பாபா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புத்தாண்டில்
நீங்கள் வார்த்தையின் மூலமாக சேவை செய்யலாம், ரொம்ப பகட்டாக சேவை செய்யுங்க. ஆனால் அதே நேரத்தில் அனுபவத்தை கொடுக்கணும்னு கவனம் கொடுத்து சேவை செய்யுங்க. அவர்களுக்கு அனுபவம் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? மற்றவர்களுக்கு அனுபவத்தை நாம் ஏற்படுத்தணும். ஒரு தடவை அனுபவம் ஏற்பட்டுட்டால் தானாகவே அவங்களுக்கு தைரியம் வந்துடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இன்றைக்கி முரளி ஃபுல்லாக பாபா அனுபவத்தை ஏற்படுத்துகிற புதுமையைத்தான் எடுத்துகிட்டு வர சொல்கிறார். வைப்ரேஷன் மூலமாக, எண்ணத்தின் மூலமாக அந்த அனுபவம் அவங்களுக்கு ஆகணுன்றதை லட்சியம் வைக்கணும். நம்ம நாராயணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோன்ற உணர்வு வரும் பொழுது தான் அவர்களுக்கும் அப்படி ஆகணுன்ற தைரியம் வரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒவ்வொருத்தரையும் அளவற்ற சக்தியை அடைவதை அனுபவம் செய்ய வைங்க. ஒவ்வொரு சகோதரன் சகோதரி மூலமாகவும் அவர்களுக்கு அமைதியை அனுபவம் செய்ய வைங்க. ஏன்னா ஒரு தடவை அனுபவம் செஞ்சிட்டா அது வாழ்நாள் முழுவதும் மறக்காது. நிறைய பேர் பாருங்கள், சின்ன வயசில் லவ் பண்ணது, அதாவது லவ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கக்கிட்ட ஒருத்தர் அன்பாக பேசியிருப்பாங்க, அதை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க. வயசான பாட்டியானாலும் தாத்தானாலும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அது அனுபவமாகி இருக்குது அவங்களுக்கு அந்த அன்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாராயணனை பார்த்த அனுபவத்தை நாம் இவங்களுக்கு கொடுத்து அனுப்பணுன்ற கவனம் இருக்கணும். அப்போ இந்த கலியுகத்தை சார்ந்த இந்த மனுஷன்றதை மறந்துடணும். உங்களை சத்தியுகத்தை சார்ந்தவன், ஃபரிஸ்தாவா மேலே இருக்கிறவன், இந்த உணர்விலேயே தான் நாம் பேசிகிட்டு இருக்கணும். அந்த உணர்வில் இருந்தால் தான் அவர்களுக்கு அமைதியை நீங்கள் கொடுக்கவும் முடியும். எல்லைக்குட்பட்ட எல்லா சிந்தனையிலிருந்தும் விலகணும். ஸோ அப்படி அனுபவம் ஆயிடுச்சுன்னா அது ஒருபொழுதும் மறக்கப்படாது. மற்றபடி நீங்கள் கேட்டதெல்லாம் மறந்துடும். ஆனால் அனுபவத்தில் வருவது ஒருபொழுதும் மறக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அது மறந்துடும். இல்லை, சின்ன வயசில் வந்து நம்ம நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்போம், அதெல்லாம் மறந்துருப்போம். ஆனால் அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அது மீண்டும் மீண்டும் உங்களை அதை நோக்கி அழைச்சிட்டு வரும். கெட்ட விஷயங்களே பார்த்திங்கனாலும் ஒரு அனுபவம், இப்போ தவறான போதை பழக்கம், காமம், இதெல்லாம் கூட அப்படி தானே, அந்த அனுபவம் இருக்கிறனால மீண்டும் மீண்டும் அதை நோக்கி அழைச்சிட்டு வருது. ஸோ அதேமாதிரி நல்ல விஷயத்தில் விகாரமற்ற அந்த பரிசுத்தன்மையை நீங்கள் அனுபவம் பண்ண வைக்கணும். ஸோ யார் உங்கள் தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து உங்களோடு உறவுகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உறவுகளை உருவாக்காமல் அவர்களால் ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆக முடியாது, அந்த உரிமையை அடைய முடியாது. அதனால் அனுபவம்தான் அவர்களை உங்கள் தொடர்பிலேயே அழைச்சிட்டு வரும். நல்லது. ஸோ அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒவ்வொரு சேவை செய்யும்போதும், அது நேரில் பண்ணாலும் சரி, இன்டர்நெட்டில் பண்ணாலும் சரி, அந்த அனுபவம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஒரு விதத்தில் சிவானிதி பின்னாடி அத்தனை ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை கொடுக்கறது தான். இத்தனைக்கும் அவங்க டிவியில் தான் பேசுனாங்க இல்லையா, டிவியில் பேசி தான் ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அந்த அனுபவம் ஏற்பட்டுச்சு. நல்லது. ஸோ புரிஞ்சுதா இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்ட்டு? ஸோ செக் பண்ணி சோதனையாளர் ஆகுங்கள்.
உருவாக்குபவராகவும் ஆகுங்கள். அனுபவத்தை உருவாக்குபவராகுங்கள். அதே மாதிரி உங்களுடைய சேமிப்பு கணக்கை சோதனை செய்பவராகுங்கள். இல்லையா? அந்த சேமிப்பு கணக்கு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தானே உங்களால் கொடுக்க முடியும். உங்களுக்கே சேமிப்பாகலைன்னா எப்படி கொடுக்க முடியும்னு பாபா சொன்னார். நிரந்தரமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த அனுபவத்தை, வைப்ரேஷனு அப்படிங்கிறது தான் உங்களுடைய கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க? எல்லோரும் பாப்தாதாவுக்கு புத்தாண்டு பரிசு கொடுப்பீங்களா இல்லையா? ஜென்ரலாக புத்தாண்டு அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒருவருக்கு ஒருவர் பரிசு கொடுப்பாங்க. நியூ இயர் கிஃப்ட் கார்டு கொடுப்பாங்க, கிஃப்ட்டு கொடுப்பாங்க. பாப்தாதாவுக்கு கார்டெல்லாம் வேண்டாம், அவருக்கு ரெக்கார்டு தான் வேணுன்றார். அதாவது நம்மளுடைய கணக்கு நம்பர் 1 ஆகக்கூடிய எல்லா குழந்தைகளும் நம்பர் 1 ஆகிற ரெக்கார்டு வேணும் இல்லையா? அந்த வருடம் முழுவதும் உங்களுடைய கணக்கு எப்படி இருக்குது? நம்பர் 1 இருக்கணும், தடைகளற்றதாக இருக்கணும். அந்த மாதிரி ரெக்கார்டை பாபாவுக்கு பரிசாக கொடுங்க. பாபாவுக்கு கார்டெல்லாம் வேண்டாம். பாப்தாதா ஏதாவது தடைகளை பற்றி கேள்விப்படுறார் அப்படின்னா ஒரு விளையாட்டு பாபாவுக்கு ஞாபகம் வருமா? அது என்னன்னு தெரியுதா? வயதானவர்கள் பொம்மையை வச்சு விளையாடுற விளையாட்டுன்றார். அவங்க வயதானவர்கள், ஆனால் குழந்த மாதிரி பொம்மையை வச்சு விளையாண்டுட்டுருக்குறாங்க. ஸோ அது ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விளையாட்டாக தானே இருக்குது இல்லையா? பெரியவர்களுக்குரிய கடமை செய்யாமல் குழந்த மாதிரி பொம்மை வச்சு விளையாண்டுட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன சில்லற விஷயத்தை எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு உணர்ந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? அது அப்படித்தான் இருக்குது. எவ்வளோ பெரியவங்க ஆனால் குழந்தைத்தனமாக நடந்துக்கிறீங்களே அப்படின்னு பாபாவுக்கு தோணுது. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? ஸோ அதுக்கு தான் பூர்வ ஜாத்மா, எல்லோரையும் விட மூதாதையர் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கட்டும்ன்றார். ஸோ பாபா சொல்கிறார், இருக்கிறது வானப்பிரஸ்த நிலையில், ஆனால் என்ன காரியம் பண்ணுறாங்க பாருங்கள் இல்லையா? நிறையா அந்த சண்டையெல்லாம் சமஸ்காரம் முதல்லாம் வரும்போது பார்த்தா அப்படி தான் தெரியும். நான் இது குழந்தைத்தனமாக இதுக்கு போய் அடிச்சிக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஏன் என் பேர் வரல, ஏன் என்னை கூப்பிடலை, இதெல்லாமே அந்த குழந்தைங்க தானே அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுவாங்க. ஏன் அவனுக்கு மட்டும் கொடுக்குற, ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேறேன்னு அந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்குறாங்க. ஸோ பாபாவுக்கு அந்த மாதிரி ரெக்கார்டு பிடிக்கல. அதுக்கு பதிலாக கார்டுக்கு பதிலாக தடைகளற்றவராக நான் இருக்கிறேன்ற ரெக்கார்டு கொடுங்க. நான் யாருக்கும் தடையாகிறது கிடையாது, எனக்கும் யாரையும் தடையாக அனுபவம் பண்ணுறது கிடையாது. உங்களுடைய அந்த சில்லறைத்தனமான விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வரட்டும். பெரிய பெரிய விஷயங்கள் பிரச்சனைகளை கூட சின்னதாக்குறது எப்படின்னு கற்றுக்கோங்க. எப்படி அந்த சின்ன விஷயத்த முடிக்கிறதுன்னு கற்றுக்கோங்க இல்லையா? பெருசாக சின்னதாக்கணும், சின்னதையும் முடிச்சிடணும். ஈஸியாக சின்னதாக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடணும் இல்லையா? நான் கருவி நினச்சாலே எல்லாம் போயிடும், பாபா பார்த்துக்கோறனாலே எல்லாம் போயிடும். ஸோ பாப்தாதா உங்கள் ஒவ்வொருத்தருடைய குழந்தைங்களுடைய முகத்தை பாபாவை பிரதிபலிக்கிற கண்ணாடியாக்க விரும்புகிறார். பாபாவுடைய முகம் தெரியணும் உங்கள் முகத்தை பார்த்தால். இயேசு சொன்னார்லையா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவருடைய குணங்கள் தெரியணும் உங்களுடைய முகத்தில். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம பிரம்ம பாபாவை நேரில் பார்க்காட்டினாலும் குல்ஜார் தாதி உடம்புல பாப்தாதா வந்ததை பார்த்தோம்ல, அப்போ எப்படி இருந்தது? அந்த அன்பு இருந்தது, ஒரு சில்லறைத்தனம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஆத்மான்ற அன்பை பார்க்குறாருல்ல. ஸோ இப்போ நெட்டில் யூடியூப்லலாம் குல்ஜார் தாதி பேசுனது, அதாவது பாப்தாதா பேசுனது இருக்குது.
அதை அடிக்கடி அதை பார்க்கறதுக்கான காரணம் அதுதான். அதை நம்ம படிச்சுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் அவர் எப்படி பேசுகிறாரு, அதை பேசும்போது நமக்குள்ளே என்ன உணர்வு வருது, அந்த உணர்வை நாம் மற்றவர்களுக்கு ஏற்படுத்தணும்னா நாமளும் அதே அன்போடு பேசணும் அப்படிங்கிறது நமக்கு ஆழமாக பதியும். அதனால் உங்களுடைய முகம்ன்ற கண்ணாடியில் எப்பவும் பாப்தாதா தான் தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தனித்துவமான கண்ணாடியை பாப்தாதாவுக்கு பரிசாக கொடுங்க. உலகத்தில் கடவுளை பார்க்கக்கூடிய எந்த கண்ணாடியும் கிடையாது. அதனால் புத்தாண்டு பரிசாக அப்படிப்பட்ட தனித்துவமான கண்ணாடியாக நீங்கள் மாறுங்க. உங்களை யார் பார்த்தாலும், நீங்கள் சொல்வதை யார் கேட்டாலும் அவர்களுக்கு பாப்தாதா தான் தெரியணும். பாப்தாதாவைத்தான், பாப்தாதா பேசுகிறதைத்தான் அவங்க கேட்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், பாப்தாதா என்னென்ன பேசுவாங்க, அந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும்தான் உங்கள் வாயிலிருந்து வரணும். பாபாவுடைய சத்தம் மட்டுமே அவர்கள் கேட்கட்டும். இந்த பரிசை கொடுப்பீங்க தானே? ஸோ யார் இந்த பரிசை கொடுப்பேன்ற திடமான எண்ணம் வைக்கிறீங்களோ அவங்க கைகளை உயர்த்துங்க. திடமான எண்ணம் வைத்ததன் கைகளை உயர்த்துங்கள். இரட்டை வெளிநாட்டினர்கள் கூட கை உயர்த்துகிறாங்க. சிந்தி குரூப்பை சார்ந்தவர்களும் கை உயர்த்துகிறாங்க. ஸோ நன்றாக யோசித்த பிறகே நீங்கள் கையை உயர்த்துறீங்க, அப்படி தானே? சிந்தி குரூப்பு ரொம்ப யோசிச்சுட்டு தான் கையை உயர்த்துகிறாங்க. ஸோ லேட்டாக கையை உயர்த்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதை பாபா சொல்கிறார், யோசனை பண்ணிவிட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அவங்க கை உயர்த்துகிறாங்க போல இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. சிந்தி குரூப்பு மேலே பாபாவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை பற்றி பாபா சொல்லட்டுமா? பாபாவுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? சிந்தி குரூப்பில் இருந்து ஒரு மைக்கு வெளிப்படும். அந்த மைக்கு எல்லோருக்கும் சவால் விடணும். அவங்க யாராக இருந்தார்கள், இப்போ என்னவா ஆகியிருக்கிறாங்க, மற்ற சிந்திகளை எழுப்புபவர்களாக அவங்க மாறியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மைக்கு சிந்தி குரூப்பில் இருந்து வெளிப்படணும்னு பாபா நம்பிக்கை வைக்கிறார். ஸோ அப்படின்னாலே அப்போதைக்கு அப்படி உருவாகலப்பில் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி மைக்கு உருவாகணும், மற்ற சிந்தி மக்களை எழுப்பக்கூடியவர்களாக உருவாகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். குரானில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்தினரிலும் ஒரு தூதரை எழுப்பினான், அல்லாஹ் எழுப்பினான் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எழுப்புகிற வேலையை தான் பாபா சொல்கிறார். ஒரு மைக்காவது அது மாதிரி உருவாகும்னு சொல்கிறார் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ அந்த ஒவ்வொரு மைக்கைத்தான் அவங்க ஒவ்வொரு இறை தூதர்னு நினச்சிக்கிறாங்க. ஒவ்வொரு சமுதாயத்தில் அவங்க வெவ்வேறு காலகட்டத்தில் நினச்சிக்கிறாங்க. ஸோ பாவம் சிந்தி மக்களுக்கு கடவுளை அடையாளமே கண்டுக்க முடியாமல், அவர்களுக்கு கடவுளை அடையாளம் கண்டுக்கிறதுக்கு உதவி செய்பவர்களுக்கு யாரும் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. பாவம் இல்லை, தன்னுடைய இடத்தில் அவதரித்த கடவுளையே அவங்களால அடையாளம் கண்டுக்க முடியல. ஸோ அதனால் சிந்தி குரூப்பில் ஒரு மைக்கு வெளிப்படட்டும், எல்லோருக்கும் சவால் விட்டு சொல்லணும் உண்மை சத்தியம் எதுன்ட்டு. இது ஓகே தானே? பாபாவுடைய இந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவீர்கள் தானே? நல்லது. ஸோ இதுவரைக்கும் பார்த்ததை பாபா ரிவைஸ் பண்ணி நமஸ்தே சொல்லுவார், அதை பார்ப்போம். நிரந்தரமாக தானம் பண்ணக்கூடிய மகாதானி ஆத்மா குழந்தைகளுக்கு
பாபாவுடைய வலதுகரமான பாபாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியும் கரங்களுக்கு அனைத்து ஆத்மாக்களுக்கும் தைரியம்ன்ற சிறகை கொடுக்கக்கூடிய தைரியசாலி ஆத்மாக்களுக்கு அனுபவத்தை கொடுப்பதன் மூலம் அவங்களுக்கு தைரியம் வரும்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் நிரந்தரமாக பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு பிரம்மா பாபா மற்றும் ஜெகதம்பாவுடைய பாடங்களை தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நிரந்தரமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் நிறைய 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 அன்பு நினைவுகள், ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கும் பாரதத்தை சார்ந்த குழந்தைகளுக்கும் டபுள் குட் நைட், டபுள் குட் மார்னிங் இல்லையா. ஏன்னா இது அன்றைய இரவுக்கான முடியுது குட் நைட்டு, இது நியூ இயர் வாணின்றதுனால பழைய வருடம் போனதுக்கும் குட் நைட், அதே மாதிரி டபுள் குட் மார்னிங். இன்னொன்று இரட்டை வெளிநாட்டினர், அதுக்கும் டபுள் நைட் டபுள் குட் மார்னிங் சொல்கிறார். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க தானே? எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் இந்த நாளை ஞாபகம் வைத்து சந்தோஷமாக இருங்கள் இல்லையா. அந்த அனுபவத்தில் மூழ்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். பாபாவை சந்திக்கிறது, பாபா சொன்னதை கேட்கறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். நிரந்தரமாக சந்தோஷன்ற ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருங்க. துக்கத்தின் எந்த அதிர்வலைகளும் உங்ககிட்ட வரவே கூடாது. அது பாட்டு கீழே கிடக்குது, நீங்கள் மேலே பறந்துக்கிட்டே இருங்க இல்லையா. கப்பலில் போகிறவங்க கப்பலில் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா பதறுவாங்க, இல்லாட்டினா கூட எட்டி பார்த்தா பயமாக தான் இருக்கும். ஆனால் பறவை பயப்படாதே, அது மேலே பறந்துட்டு இருக்குது இல்லையா. அதனால் துக்கத்தின் அலைகளே வர வேண்டாம். ஏன்னா உலகத்தில் நிறைய ஆத்மாக்கள் துக்கம் கொடுப்பவர்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஆனால் அது உங்களை பாதிக்காத உயரத்தில் நீங்கள் பறந்துக்கிட்டு இருக்கணும். கழுகு மாதிரி ஆனந்தத்தில் பறந்துட்டு இருக்கணும். ஏன்னா நீங்கள் சந்தோஷத்தின் சொரூபம், சந்தோஷத்தின் வள்ளலுடைய குழந்தைகள். அந்த குழந்தைகள் பார்க்கிறதும் சந்தோஷமாகத்தான் இருக்கும், கொடுப்பதும் சந்தோஷமாகத்தான் இருக்கும் இல்லையா. பிறருடைய நடிப்புன்னு பார்த்து விலகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த ஆத்மாவுடைய நடிப்பை பாராம் அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. சந்தோஷத்தை மட்டுமே அடையிறதுனால நீங்கள் சந்தோஷத்தை தான் கொடுப்பீங்க, துக்கத்தை கொடுக்க மாட்டீங்க. சில சமயம் சந்தோஷம்ன்ற ஊஞ்சல் ஆடுங்க, சில சமயம் அன்புன்ற ஊஞ்சல் ஆடுங்க, சில சமயம் அமைதின்ற ஊஞ்சல் ஆடுங்க. ஆனால் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருங்க. சந்தோஷத்திலையோ, அன்பிலோ, அமைதியிலையோ, ஆனந்தத்திலேயோ, ஞானத்திலேயோ ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருங்க. ஏன்னா எல்லா ஊஞ்சலும் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஊஞ்சல் மட்டும் ஆடிக்கிட்டே இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் புத்தின்ற காலு இந்த மண்ணில் வந்துட வேண்டாம், தேகதாரிகளின் பூமியில் வந்துட வேண்டாம். இந்த பூமியில் நடக்கிற எதுலேயும் உங்கள் புத்தி பதியக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருங்க. மேல்மலையனூரில் ஊஞ்சல் ஆடுறது தான் ஃபேமஸ் இல்லையா. சதா அப்படி ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா சதா ஆனந்தமாக இருப்பீங்க, மற்றவர்களையும் ஆனந்தமாக்குவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆனந்தத்தை பகிர்ந்து கொடுப்பவராக ஆகுங்கள். நல்லது. வரதானம். உங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் மூலமாக பாப்தாதாவுடைய அன்புக்கு பிரதிபலனை கொடுங்கள், தீர்வுகளின் ஸ்வரூபமாகுங்கள். அதுக்கு விளக்கம், பாப்தாதா நமக்கு எவ்வளோ அன்பு வைத்து நம்மளை பாலனை பண்ணுறாங்க, தினம் தினம் ஞானத்தை கொடுத்து. அதுக்கு என்ன கைமாறு செய்வீங்க? ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்கிறது தான் பாபாவின் அன்பிற்கு நீங்கள் செய்யும் கைமாறு.
யார் அந்த மாதிரி கைமாறு செய்கிறாங்களோ அவங்க தீர்வுகளின் சொரூபமாக இருப்பாங்க. ஃபரிஸ்தா சொரூபத்தில் இருந்தாலே பிரச்சனைகள் தானாகவே சரியாயிடும். ஸோ அந்த தீர்வின் சொரூபமே அதை விட்டு விலகி இருக்கிறது தான். தீர்வுகளின் சொரூபம் ஆகிறதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளும் சரி மற்றவர்களுடைய பிரச்சனைகளும் சரி தானாகவே முடிஞ்சிடும் இல்லையா? ஃபரிஸ்தா ஆகிறது தான் இதற்கான பதிலே. இல்லை, இந்த துக்கத்திலிருந்து தப்பிக்கணும், எப்படா இங்கேருந்து போவோம் அந்த இயக்கம் இல்லையா? அதை பாபா சொல்கிறாரு, வெயிட் பண்ண வேண்டாம், இப்பயே போயிடுங்க சூக்ஷ்மவதனத்துக்கும் பரந்தாமத்துக்கும் சொர்க்கத்துக்கும் புத்தினால். அதுக்கு தானே கொடுத்துருக்கிறார் 3 உலகம் பற்றிய ஞானத்தை, பறக்கிறதுக்கான சிறகை. ஸோ நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு வருவீங்க, இது இங்கே தானாகவே சரியாயிடும். ஒருத்தர் இறந்துட்டாலும் அந்த குடும்பம் நடக்க தானே செய்யும், எந்த வித்தியாசமும் இருக்காதில்ல. அப்படி நினைத்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்ததை செய்ய போகிறீங்க, முடியாததை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் பாட்டுக்கு பறந்துட்டு இருங்க. ஸோ அதுதான் தீர்வுகளின் சொரூபமாகிறது. உங்கள் பிரச்சனையும் முடிஞ்சிடும், மற்றவர்கள் பிரச்சனையும் முடிஞ்சிடும் தானாகவே. நீங்கள் ஃபரிஸ்தாவை ஆயிட்டீங்கன்னா வாயை திறந்தால் தான் பிரச்சனை. பல தடவை அமைதியாக இருக்க வேண்டியது தான். எந்த டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் அமைதியாக இருக்கணும். இப்போ மௌனி அமாவாசைன்னு நிறைய பேர் இறந்தாங்க இல்லையா மகா கும்பமேளாவில். அந்த டைமில் பார்த்திங்கன்னா மௌனி அமாவாசையில் நாள் முழுவதும் மௌனத்திலிருந்து தனக்குள்ள உள்நோக்கு முகமாக இருக்கிறது தான் அதோடைய சிறப்பு. ஸோ அமாவாசையில் தான் இருக்கிறோம், கலியுக அமாவாசை, இருட்டு. ஸோ எல்லாம் பேய் மாதிரி தான் இருப்பாங்க. எது இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும், அப்போ தான் அந்த கணக்கு முடியும். ஸோ அந்த மாதிரி சேவை, உங்களுடைய பிரச்சனைகளையும் பிறருடைய பிரச்சனைகளையும் தீர்வின் சொரூபமாகி முடிக்கிற சேவையை செய்கிறதுக்கான நேரம் இது தான். கணக்கு முடிக்கிற நேரம் இது தான். ஸோ சந்தோஷத்தை கொடுப்பது மற்றும் எடுக்கும் நேரமும் இது தான். அதனால் அனைவரையும் முன்னேற்றக்கூடிய பாபா மாதிரி ஆகுங்கள். உங்கள் பக்தர்களின் கூக்குரலை கேட்டு ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில் அங்கே போய் அந்த ஆத்மாக்களின் சோர்வை நீக்குங்கள் இல்லையா? யோகா பண்ணும்போதே பாலஸ்தீனத்தில் அவங்களாம் எவ்வளோ பதற்றத்தில் இருப்பாங்க, நினைக்க முடியுது இல்லை நமக்கு. அந்த ஆத்மாவிற்கு புத்துணர்வையும் ஆனந்தத்தையும் அமைதியையும் தன்னம்பிக்கையையும் நீங்கள் கொடுக்கணும் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் மூலமாக. அவங்க பிரச்சனைகளினால் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாருடைய சோர்வையும் நீக்கிறது தான் நம்மளுடைய வேலையே. ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, வீண் விஷயங்களை அலட்சியப்படுத்துங்க, ஆனால் உங்கள் நடத்தையை அலட்சியப்படுத்திடாதீங்க. இல்லை, வீண் விஷயம் வரக்கூடாது, ஆனால் வீண் விஷயம் வராமல் இருக்கணுன்றதில் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய நடத்தையின் மீது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி பயிற்சிக்கு பாபா சொல்கிறாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரியே இருக்குது. ஸோ ஒரே பாயிண்ட்டை சொல்கிறாங்க போல இருக்குது. ஏகாந்த பிரியராகி ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தாரணை செய்யுங்க. நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சமஸ்காரத்தின் வித்தியாசம் இருந்த போதிலும் ஒற்றுமையை எடுத்துகிட்டு வரணும் இல்லை? வேற்றுமையில் ஒற்றுமைன்னா கலியுகத்தில் கூட பேசுகிறாங்க. ஸோ அந்த ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா நிகழ்காலத்தின் வித்தியாசங்களை முடித்து 2 முக்கியமான விஷயத்தை தாரணை பண்ணணும். ஒன்று, யார் எப்படி இருந்தாலும் அத்தனை பேரும் ஒருவருடைய குழந்தை, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எல்லோரும் ஒரே பேர் தான் எடுத்திருக்கிறாங்க, பிரம்மகுமாரிகள் அவருடைய குழந்தைன்ற பேரை தானே எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது, உங்களுடைய எண்ணம், நேரம், ஞானம் இந்த பொக்கிஷத்தில் சிக்கனமாகவும் இருக்கணும் இல்லையா? தேவையில்லாத வீண் எண்ணங்களை உருவாக்குறது, நேரத்தை வீணாக்கிறது அப்படி இல்லாமல் இதில் சிக்கனமாகவும் இருக்கணும். அப்போ நான் அப்படிங்கிறது பாபாவில் மூழ்கிடும், எல்லா வித்தியாசமும் முடிஞ்சிடும்.
ஸோ அதனால் ஏகாந்த பிரியர் இப்போ நேற்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லாரோடவும் இருக்கும்போதும் தனிமை அனுபவம் ஆகணும், பாபாவோட மட்டும் இருக்கிறதுனால. எல்லாரோடையும் சேர்ந்து சேவை செய்வோம், ஆனால் புத்தினால நீங்கள் பாபா கூட மட்டும் இருப்பீங்க. ஸோ அப்போ எல்லோரும் பாபாவுடைய குழந்தை அப்படிங்கிற ஞாபகம் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் போயிடும். ஸோ அவருடையவராக மட்டும் இருங்க, அவருடைய பேரை மட்டும் எடுங்க. எண்ணம் சொல் செயல் தேவையில்லாத விஷயத்தில் வீணாக்காதீங்க. ஞானத்தை மட்டும் எழுப்பிக்கிட்டே இருங்க. அப்போ நீங்களாக இருக்க மாட்டீங்க, பாபா தான் வெளிப்படுவார். அப்போ எல்லா வித்தியாசமும் முடிஞ்சிடும். இன்றைக்கி சொன்னார் இல்லையா, உங்களை பார்த்தாலே பாப்தாதாவை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடியாக உங்கள் முகம் தெரியணும், பாப்தாதாவுடைய முகம் தான் உங்கள் முகத்தில் தெரியணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ செம பவர்ஃபுல்லான முறையில் லவ் யூ பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.